Welcome to match number 3, Heavy Brothers versus MCC. அருமையான ஒரு டெலிவரியோட ஆரம்பிக்குது இந்த கேம். மொதல் பால் ஒரு வைடு இருந்தது, அதனால இந்த பால் ஒரு கிராக்கிங் டெலிவரி ஃப்ரம் பிரவீன் விக்கெட். வந்துச்சு ஸ்பாட்ல. யார்கர் லைன்ஸ். One more and it's a big wicket. Manoj அவரோட விக்கெட்டை விட்டு வெளில வராங்க. Ball again, wicket again. So three batter உள்ள வந்திருக்காங்க. தீனா and miss. நல்ல ஒரு ஓவர், நல்ல ஓப்பனிங் ஓவர் பிரவீன் கிட்ட இருந்து டீம் ஏபிக்காக நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர் நம்பர் 2 இது ஒரு 4 ரன் இருக்கு. லாஸ் ஆஃப் 2 wickets. Delivery and strike to the fielder. Nalla or throw. Umpire signal, wicket signal. Nalla or fielding and run out. Easy, one more wicket. Nice played, well played. Single. Stronger அடிச்சா போயிட்டே இருக்கும். ஷாட்ஸ் போயிடுச்சு. பெரிய ஆறு சும்மா டேஸ்ட் பண்ணாங்க. விகி டெலிவரி. So one more good delivery. Red cut. No run. So over pitch delivery, but now on killer drive ஆட்டு போறாங்க. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. Very well bowled. அருமையான ஒரு டெலிவரி. லிஃப்ட் பெருசா மேலே இருக்கு. பால் ரொம்ப குயிக்காக வந்துடுது. ஃபாஸ்ட் ரியாக்டிங் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா வரலாம். ஓகே, சிங்கிள் டு எண்ட் ஓவர்ஸ். ஒன் மோர் குட் ஓவர் ஃப்ரம் பிரவீன் அண்ட் டீமுக்கு ரொம்ப நல்ல ஓவர். ஏபிக்கு 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் 15, லாஸ் ஆஃப் 4 wickets. நல்ல பொசிஷனில் இருக்காங்க டீம் ஏபி. ஓவர் நம்பர் 4 போகிறதுக்காக மணிக் நல்ல ஒரு ஷாட், நல்லா ஸ்டார்ட் வருது. இது இப்படி தான் பேட்டை விடணும். அருமையாக பேட் விட்டுருக்காரு. 6 ரன். நல்லா ஸ்ட்ராங் ஹிட் ஃப்ரம் ஸ்ட்ராங் மேன். சைடாக மேக்ஸிமம் நல்லா வருது போலு. வெளியில் போன மாதிரி தெரியுது. ரொம்ப கஷ்டம் பார்க்குற பவுலர் நம்ம. சரி, அந்த ஃபீல்டோட நம்ம யாருமே இல்லாத இடத்துல நிற்க வச்சுருக்காங்க தனிக்காட்டில். ஒன்று straight down the ground. அருமையான ஒரு டேக்கன், நல்ல ஒரு டேக்கன், சூப்பரான ஒரு ரன்னிங் கேட்ச். கான்ஃபிடண்டாக எடுத்துருக்காங்க விக்கெட். Nice ball, well bowled. Dot ball to end the over. So 24 runs வந்திருக்கு போர்டில். 4 ஓவருக்கு ரன் பால் கேம் தான் ஆடிருக்காங்க. ஓவர் நம்பர் 5 மொதல் பால் டாட் பால் இருந்தது. நல்ல பொசிஷனில் தான் போடுறாங்க. சிங்கிள் ஆன் ஸ்ட்ரைக்கில் ஜடு. Call for 2. And it's 4. 4 ரன் போகணும் எதிர்பார்க்கவே இல்லை, அதுவும் கிரவுண்டில். 4 runs. நல்ல ஸ்ட்ரைக். வெளில போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெளில போகிறதுக்கு. எடுத்துட்டாங்க, ஆனால் வந்து 6 போன மாதிரி தெரியுது. நல்ல டேக்கன். 6. ஆமாம், 6 ரன் தான்.
போட்டு போ அவ்வளவுதான் பால் So the fingers 1 or 2 runs-க்கான வாய்ப்பு இல்லை, ஒரே ஒரு ரன் தான். சிங்கிள் அண்ட் 5 overs கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 5 good overs டீம் அரவிந்த் பிரதர்ஸ்க்கு. இன்னும் 37 கடைசி ஓவர் போகிறதுக்கு அருண் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டெலிவரி அருமையாக தூக்கி போட்டிருக்காரு. மொதல் பாலே சூப்பரான டெலிவரி. நல்ல ஸ்குவாடாக தான் வந்திருக்காங்க இன்னைக்கு கேமிங். அதே போல் எம்சிசி இதெல்லாம் விளையாடின ஸ்கோர் எனப்பானா ஓரளவுக்கு போன மேட்ச் 90 ரன்னே வந்து விரட்டி ஆனாங்க. ஒரு ரன் வித்தியாசத்தில் போச்சு. இது ரொம்ப கம்மி அதை கம்பேர் பண்ணும்போது. பட் லோ ஸ்கோரையும் வந்து பிடிக்கலாம். அது பவுலிங்கோட திறமை. நல்ல ஒரு ஷாட், நல்ல வெல் ரீடட் அண்ட் மான்ஸ்டர், த ரியல் மான்ஸ்டர். எங்கேயோ போச்சு பால். இந்த டோரா பூஜியில் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பெரிய ஐடியா கிடச்சிருக்கோம் அடி வாங்கினதுக்கப்புறம். காட் அ பிக் ஐடியா டு பவுல். சிங்கிள் ஓட்டாங்க. Nicely bowled, very well bowled. ஒரு பால் இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து. It's a great hit, a super footwork. அருமையான 2 அடி. 6 பால் கிரிக்கெட்டர்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்து அடிக்கிறாரு. 6 to end ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நல்ல ஸ்கோர் தான் வந்திருக்கு. செகண்ட் ஹாஃபில் சேசிங் அது ஈஸியாக இல்லை டஃப்பான்னு பார்க்கணும். சேசிங்குள்ளே போயிடலாம். இந்த மேட்ச்சில் யார் யார் எப்படி விளையாடுறாங்க, யார் விளையாடுனது வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் யாருன்றதையும் மெசேஜ் போடுங்க. ஓகே, வெல்கம் டு த சேஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் ஸ்ட்ரைக்கில் பிரவீன், நான் ஸ்ட்ரைக்கில் யாருன்னு அப்டேட் பண்ணுறேன். இன்னும் கண்ணு மங்களாக இருக்குது, ஏன்னா வெயில் அந்த மாதிரி. தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடுத்து உள்ளே வந்திருக்கோம். சேசிங்காக பிரவீன் உள்ள வந்துருக்கு. முரளியோட முதல் பந்து நல்லாவே வந்திருக்கு. 56 ரன். நல்ல ஸ்கோர். கட்டாயமாக விக்கெட் எடுத்தால் கண்ட்ரோல் பண்ணலாம். பிரவீன் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு லெக் சைடில். ஆனால் பவுண்டரிஸ் வந்து அங்கே இல்லை. டபுள் ரன் கிடைக்கும். 2 ரன். ஸோ புது பேட்டர் திலீப் நான் ஸ்ட்ரைக்கில் அந்த பக்கம் இருக்கார். ரீசெண்ட் டேஸில் சூப்பராக விளையாடிட்டுருக்காரு. ஒரு தலைவர் ட்ராஃபி டிடிகேல வந்து விளையாடுறத பார்த்தோம். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக விளையாடிருந்தாங்க. நல்ல கிளாஸியான ஒரு கிரிக்கெட்டர். ஸோ மேன் டு வாட்ச். இந்த மாதிரி ஒரு பிளேயரும் வந்து கொஞ்சமாக உள்ளே வர்றது ரொம்ப சந்தோஷம் சென்னை கிரிக்கெட்டில். அடுத்த பந்து பிரவீனோட ஸ்பெஷல் ஹிட். அந்த பக்கம் போட்டாவே அடிச்சுவிடும். அப்படி பவர் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காரு லெக் சைடில். 6. Nicely bowled, well bowled. Oh, this is super shade. கான்ஃபிடண்டான ஒரு ஹிட். ஏன்னா அடித்தா போவோம் நல்லாவே தெரிஞ்சு அடித்து 6 ரன்னு. ஏன்னா விண்டு அந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகுது ஸ்ட்ரைட்டில். எக்கச்சக்கமான சப்போர்ட். சார் நல்ல ஒரு ஷாட். ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டர் போயிடுச்சு. ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு. முதல் ஒரு நல்ல ஒரு பெரிய ஓவரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க பிரவீன். ஸோ போல் ஒரு 15 ரன் கிட்ட வந்திருக்கு. ஓவர் நம்பர் 2 முதல் போலும் ஒரு வைடு இருந்தது. வெல் போல் ஃபுல் டாஸ் மாதிரி இருக்குது. பட் உள்ளே வந்துடுச்சு. டாட் பால் சர்வைவ் தான் சொல்லணும். எல்பிடி இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். லட்டு, அதாவது இந்த பேட்டருக்கு இந்த மாதிரி பால் வந்து ஈஸி. அண்ட் லட்டு பால். பிரவீன் ரொம்ப ஸ்ட்ராங் லெக் சைடில். காலுக்கு டார்கெட் வச்சு அடிச்சிருவார். 6. ஷார்ட் இஸ் கிளாஸி. டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. 6. நல்ல ஒரு ஷார்ட். டைம் தான் பண்ணுறாங்க. பவர் வந்து ஸ்ட்ரைட்டில் தேவைப்படாது அதிகமாக. டைமிங் தான் தேவை. பேட் ஸ்பீடு தான் மேட்டருங்க. நல்ல பேட் ஸ்பீடு இருக்கும் பிரவீன் கிட்ட. Shot is a cracking hit straight to the hand. ஒரு ரன்னு. திலீப்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. ஓ மை காட். திலீப் பேட். திலீப் ஒரு ஸ்ட்ராங் ஹிட் அடிக்கிறாங்க. பால் எங்கேயோ போய் விழுந்திருக்கு. 6. ஓவர் முடிச்சுன்னு சொன்னேன். இல்லை கணக்கு போட்டு ஒரு பால் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கணக்குக்கு 6 ரன்னு. 6 to end overs big over for team AB. 36. இன்னும் 17 ரன் விளையாடணும் அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு.
ஸ்கோர் வந்து பெரிய அளவு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பேட்டருக்கு ப்ரெஷர் கிடையாது. சீக்கிரமாக நம்ம எவ்வளோ முடிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. குயிக்கர் ஒன். ஃபுல் டாஸ் பால். ஆனால் சரியான கனெக்ஷன் இல்லை. ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, பேட்டர் மிஸ் பண்ணியிருக்கான்னு தான் சொல்கிறோம். ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு ஆன் ஸ்ட்ரைக்கில் திலீப். திலீப் ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 600, 1.4. சூப்பர் பிளேஸ்மெண்ட். அதான் டைம் பண்ணுறாங்க திலீப். அதனால தான் அந்த பிளேயரை பற்றி நான் ஸ்பெஷலாக சொன்னேன். ஒரு ஷாட்ஸ்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது, ரீட் பண்ணி ஆடுறாங்க பவுலரை. கேட்ச் இஸ் அ கால். பட் நடுவில் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஃபீல்டர் எல்லாருமே ரொம்ப பின்னாடி இருக்காங்க. இது ஒன்றும் 1-2 ரன்னுக்கான வாய்ப்பு இல்லை ஓடல. விட்டாங்க. Nicely played, well played. Singles and ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. இன்னும் 10 ரன் விளையாடணும். எப்படி போடுவார்னே தெரியல. திடீர்னு ஒரு மாதிரி இடமான ஆக்ஷனில் வருது. ஒரு ரன் ரொட்டேட் பண்ணிட்டாங்க. ஆன் ஸ்ட்ரைக்கில் திலீப் வர்றாரு. தூக்கி எங்கேயோ அடிச்சிருக்கார். ஸோ ஹிட்டு வந்து 1-2 தான் நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு ஹிட்டு தேவை. போன போல் ஒரு வைடு இருந்தது, ஒரு 6. ஃபினிஷ் த ஒர்க்கு. ஆஹா, பேருக்கு நல்ல ஹர்ட் ஆகிருப்பா. காலிலே போட்டாங்க. என்னத்துல காலில் செம்ம அடியா அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்த மேட்ச் யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய ஷாட். 6 ரன்னோட 4 சிக்னல் கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 ரன் ஆனோம்ப்பா. நியாயம் தர்மம்னு போயிட்டாங்க. 6 கொடுத்தா வந்து ஃப்ரீயாக முடிச்சுட்டு இருக்கலாம். பட் 4 ரன், லாஸ்ட் 2 ரன்ஸ் 6 கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் நியாயம் தான் தர்மம் தான் சொல்லிட்டு கடைசி 1 ரன்னு போலிங் தான் போடுவேன்னு சொல்லி போலிங் போட்டு அது நல்லா ஷாட் அடித்து இந்த கேமை முடிக்கிறாங்க டீம் ஏபிக். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யாரெல்லாம் நல்லா விளையாடினாங்க எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ யார் இந்த மேட்ச்சை கேமை சேஞ்ச் பண்ணாங்க, நல்லா போச்சு அப்படின்றத டெக்ஸ்டையும் அடிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த மேட்சஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.